Taste the Daily. அதாவது தமிழகத்தில் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே நாள்தோறும் கொலை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய தோமையார்புரம் மேடு பகுதியிலே கண்ணை கட்டி கை கால்களை கட்டப்பட்டுள்ள நிலையில் ஒரு ஆண் சடலமானது கூர்மையான ஆயுதங்களால் வெட்டப்பட்டு படுகாயத்துடன் கொலைசான சம்பவமானது இந்த இடத்திலே அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆண் சடலமானது வெளியூர்களில் இருந்து கொலை செய்யப்பட்டு இங்கு கொண்டு வந்து போட்டுள்ளார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்திலே தற்போது விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். அதிகாலையிலே இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த தோமையார்புரம் பகுதியானது மதுரை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி எப்பொழுதும் பரபரப்பாகவே இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே தற்போது திங்கட்கிழமை முதல் நாள் அதிகாலையிலே இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அந்த கண் மற்றும் வாய் கால்களை கட்டப்பட்டுள்ள இந்த உடலை கண்டதும் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து பெரும் ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலையிலே காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கப்பட்டு உடனடியாக தாலுகா போலீசார் உடலை கைப்பற்றி தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உடலானது யார் எங்கு எதற்காக கொலை செய்யப்பட்டு இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கிறார் என்ற கோணத்திலே தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நிம்மதியான பொதுமக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது இல்லாத நிலையவே இந்த கொலை சம்பவமானது காட்டிக் கொண்டிருக்கிறது. அருண், திண்டுக்கல் மாவட்டம் தோமையார்புரம் பகுதியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடைத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்டோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.